20ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். கடைசியாக பிசி 58 90 அப்படின்ற நம்பரு, 490 258 அப்படின்ற நம்பரு கடைசியாக வீடியோ போட்டிருந்தேன். அந்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 730. அதாவது 258 அப்படின்ற நம்பர் தான் எடுத்தோம். அதுக்கு ஃபுல் ஆப்போசிட் ஆயிடுச்சு, அப்படியே ஃபுல் ஆப்போசிட் ஆயிடுச்சு. இந்த 730ன்ற நம்பரு ஃபாலோ நம்பரில் இருந்தது. எப்படின்னு பாருங்கள், 307. எப்போவுமே ஏசி தான் நம்ம வந்து ஃபாலோ நம்பரில் முதல்ல டார்கெட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஏசி 30, அப்புறம் ஏபி 30, ஏசி ஏபி. இப்போ பிசி 30ல் இந்த பாக்ஸ் கண்டிப்பாக அடிக்கணும். இது பாருங்கள் 730ன்ற நம்பரு வந்திருக்கு. அதோட இந்த 78 அப்படின்ற நம்பர் வரும்போது இந்த 15ன்ற நம்பரு வரும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 78 15ன்ற நம்பரு ஏற்கனவே நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கும். அப்படி பார்க்க போனீங்க அப்படின்னா தோராயமாக இங்கே பாருங்கள் 82க்கு ஒரு 15 வந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். 82 ஒரு 15 வந்துருச்சா? அது மாதிரி 23 அந்த மாதிரி எந்த நம்பர் வந்தாலுமே இது பாருங்கள் 82 ஒரு 65. இது பாருங்கள் 82 ஒரு 65. ஸோ இந்த மாதிரி அது பாருங்கள் அந்த 78 அப்படின்ற நம்பர் வரும்போது அந்த 15 அப்படின்ற நம்பரும் வந்திருக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்கே பாருங்கள் 70 45 70 85 அப்படின்ற ஒரு செட்டு எப்போவுமே வரும். அதை பாருங்கள் 80 75 வந்திருக்கா? இங்கே பாருங்கள் 70 45. அப்போ சி போர்டில் 8 5ன்ற நம்பர் தான் இறங்கியிருக்கணும். அதே மாதிரி போர்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 03 8 5, அதுவும் கரெக்டாக 55ன்ற நம்பர் கரெக்டாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு சார் வந்து கேட்டே இருந்தார், பிசி 55க்கு ஒரு 4D எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மேக்ஸிமம் எனக்கு வந்து இந்த சார்ட்டு பார்க்கவே டைம் இல்லை. மெயினாக வந்து சில விஷயங்கள சொல்ல முடியல. ஓகேங்களா? அந்த மாதிரி நான் வந்து ரொம்பவே கொஞ்சம் அலைச்சலில் தான் இருக்கேன். நான் எதையுமே வந்து கரெக்டாக செய்ய முடியல. ஓகேங்களா? அதனால தான் வந்து எதையுமே சரியாக பண்ண முடியல. அவருக்கு ஒரு சாரி. அந்த வீடியோ பார்த்தாருன்னா, ஏன்னா அது நம்ம சரியாக பார்க்க முடியல. அவர் 2 3 முறை வந்து மெசேஜ் போட்டிருந்தார், பிசி 55க்கு ஒரு 4D எடுங்கன்னு சொல்லி. ஒன்றும் பண்ண முடியல. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 10ன்ற நம்பருக்கு அப்படியே ஆப்போசிட்டு இங்கே இந்த பாருங்கள், இந்த 73 78 எப்படி வந்ததுன்னு பாருங்கள். 84 ஒரு பிசி கண்டிப்பாக வந்து ஆகணும் இந்த மாதத்தில். அதுவும் நான் வந்து சொல்லாமல் விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தேதியில் வர நம்பரெல்லாம் வந்து திரும்ப வரும் அப்படின்னு நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது மாதிரி 84 ஒரு பிசி இந்த மாதம் வந்திருக்கணும் கரெக்டாக. அதே மாதிரி 784. இந்த 78ன்ற நம்பர் பாருங்கள். இங்கே பாருங்கள் 37 37க்கு 78. இங்கே ஒரு 73 ஒரு 78. அது ஒரு 15ன்ற நம்பர் அதோட மேட்ச் ஆகணும். கரெக்டாக 15ன்ற நம்பரும் மேட்ச் ஆகிடுச்சு. அது மாதிரி வந்த நம்பர்லேருந்து தான் வரும். நீங்கள் வந்து தயவுசெய்து சார்ட் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். இப்போ இந்த 10ன்ற நம்பருக்கு திரும்பவும் வந்து ஒரு நம்பரு இது பாருங்கள் 10 15. அதே மாதிரி திரும்பவும் அதனுடைய ஆப்போசிட் நம்பரு இப்போ வரலனாலுமே திரும்ப 2 நாளில் அந்த கேமில் அந்த நம்பரு வந்துடும். ஓகேங்களா? இது பாருங்கள் இப்போ எப்படின்னா இந்த 10ன்ற நம்பருக்கு திரும்பவும் வந்து இது பாருங்கள் 65, அது கீழே பாருங்கள் 10 ஆல் போர்டில். அந்த மாதிரி ஏபிலேயே வந்து 10ன்ற நம்பருமே அடிக்கலாம். இங்கே பாருங்கள் 10 15 இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி 56 அப்படின்ற நம்பர் வந்தால் திரும்பவுமே வந்து அந்த நம்பரே வந்து நிறைய முறை வந்திருக்கு, நான் பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள் 01க்கு ஒரு 56 இந்த மாதத்துல கூட வந்திருக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து இந்த 330 307ன்ற நம்பர் வந்தது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி இந்த 155 அப்படின்ற நம்பர் இடத்துல எந்த நம்பர் வந்துருக்குதுன்னு பாருங்கள். அந்த மெத்தடில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாருங்கள் இப்போ 815ன்ற நம்பர் 8க்கு 5ன்ற நம்பர் வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே வந்து இங்கே 84ன்ற நம்பருக்கு இங்கே 89 இருக்குது.
புரியுதுங்களா பாருங்கள். இந்த 89க்கு இங்கே 84 இருக்குது. ஆனால் இங்கே 6 அங்கே 7 இருக்குது. அதனால் இது மேட்ச் ஆகலை. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே 82 அப்படின்ற நம்பர் இருக்குது, அதுவும் மேட்ச் ஆகலை. அந்த மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா 155 அப்படின்ற நம்பரு இங்கே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி வந்திருக்கு. 145க்கு 155. அப்போ 151மே பாக்ஸ் அடிக்கலாம் பாருங்கள். அது மாதிரி அதாவது 151 பாக்ஸ் அடிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி தான் வந்திருக்கு 451ல். ஆனால் வந்து அதுக்கு மேலே இந்த 37 இருக்குது பாருங்கள். இந்த 37, 51, 60ன்ற நம்பர் வருது பாருங்கள். ஸோ இந்த 60ன்ற நம்பரில் ஏபியில் 10ன்ற நம்பரும் வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும். அது கவனமாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 10, 45 இங்கே பாருங்கள். இந்த 10, 45 ஏபி 82 கீழே 51 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 01, 32. ஸோ இதெல்லாமே வந்து 2 சான்ஸ் தான் வருது. 3வது சான்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து எதுவுமே ஷூட் ஆகலை. அதனால் என்ன பண்ணுங்கன்னா இந்த 15 கீழே இந்த 10ன்ற நம்பருடைய ஆப்போசிட்டே வைங்க. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் 51க்கு 63 இருக்குது. இந்த 63 ஒரு வேளை 36 ஆல் போர்டு அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கெஸ்ஸிங் எடுங்க. அதே மாதிரி போர்டில் 45ன்னு வந்தாலே 78 வரும் ஏபியில், பிசியில். போன முறைமே வந்து ஒரு 45 வந்தது, ஒரு 78. அப்போ திரும்ப 78 வந்திருக்கு. அப்போ திரும்ப வந்து 45ன்ற நம்பரு வரலாம். எப்படின்னா 45 ஏற்கனவே வந்தே இருக்குது. ஆமாம். அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ திரும்பவும் 45, 78 போர்டில் வரலாம். ஏசிபிசி ஏதாவது ஒரு இடத்துல திரும்ப, அதாவது வந்த நம்பரை தான் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். என்ன ஒன்று போர்டு மாறி வரும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 87 இருக்குது. அப்போ 87 அப்படின்னு சொன்னால் அப்போ 45க்கு 78ன்னா அப்போ 87க்கு என்ன வரணும் அப்படின்னா அது அப்படியே திரும்பி வரணும். 54 ஏபி வரலாம். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள் 84 இருக்குது. அப்போ 54 ஒரு ஏபி வரலாம். 54 கடைசியாக வந்து அந்த 54ன்ற நம்பர் எந்த போர்டில் வந்துருக்குன்னு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து இங்கே வந்துருக்கு. இதுக்கு இடையில் எங்கேயாவது இருக்கா பாருங்கள். அப்போ 54ன்ற நம்பர் ஏபி அடிக்கலாம். அப்போ அதுக்கு சி போர்டு என்னென்னு மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ண பாருங்கள். அதாவது இந்த நாளில் 20ஆம் தேதி வரும்னு சொல்ல, அதாவது ஃபாலோ வந்து அந்த மாதிரி நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 730ன்ற நம்பரை 3Dயே ஃபாலோ பண்ணியிருக்கலாம். எப்படின்னா இந்த பாருங்கள் ஏசி 30, ஏபி 30, பிசி 30 அந்த மாதிரி ஏசி வச்சு டார்கெட் பண்ணி அது 2 முறை வந்துச்சுன்னா 3ஆவது தடவை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் 3 மாதமாவது வரும். இது பரவாயில்ல, 1 மாதத்துலேயே வந்துருச்சு. அது மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னா இப்போ பாருங்கள் 875 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இங்கே பாருங்கள் ஏசி 85, இங்கே பிசி 85. அப்போ ஏபி 85 வச்சு 857 அப்படின்னு ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிசி 75, ஏசி 75, ஏபி 75. அதாவது மேக்ஸிமம் வந்து ஏசின்ற நம்பர்லேருந்து வர நம்பர் தான் 3Dயில் வந்து மேட்ச் ஆகும். அதனால் ஏசி 85, ஏபி 85 வைக்கலாம். ஏபி 85 வச்சு 857 அந்த மாதிரியுமே வந்து ஃபாலோ பண்ணலாம். இங்கே பாருங்கள் இந்த 880ன்ற நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 880க்கு இங்கே 885 அப்படின்ற ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு வச்சுருக்கு. அது கீழே ஒரு குழு இருக்கும். எப்போவுமே நீங்கள் ஃபாலோ நம்பர் எடுக்கும்போது அப்படி தான் எடுக்கணும். இங்கே பாருங்கள் 884 இருக்குது. அப்போ இந்த 880லேருந்து 885ன்னா அப்போ அது கீழே ஏ போர்டு 8 வச்சு ஒரு நம்பர் வந்திருக்கு. அது என்ன நம்பர் வந்திருக்கு? 844. அப்போ என்ன பண்ணோம்? 849ன்ற ஒரு நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இங்கே பாருங்கள் 849 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா 830 பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இதே நம்பர் தான் அது. ஸோ அந்த மாதிரி வரும். அது கீழே பாருங்கள் 807 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இதில் 857ன்ற நம்பரு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு கேமு கண்டிப்பாக வரலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் பாருங்கள். அதே மாதிரி அந்த நம்பருக்கு கீழே மேலே இருக்கிற நம்பரில் தான் வந்து ஃபாலோ நம்பரு நம்ம ஏற்கனவே வந்ததை வச்சு தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, ஃபாலோ நம்பர் எடுத்து கொடுங்க, ஏதாவது ட்ரிக்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி.
சொல்லலாம், நிறைய சொல்லலாம். எனக்கு டைம் இல்லை. நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணிங்க, எனக்கு டைம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. வேறு என்ன, வேறு எதுவும் சொல்ல தெரில. ஏன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல்லையே வந்து டைம் போயிடுது. இப்போ பாருங்கள், இந்த 55 பிசி பாருங்கள், 255ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. அதுக்கு மேலே பாருங்கள் 060, அதாவது இந்த 155னுடைய ஃபுல் ஆப்போசிட் தான் இந்த 060. அது கீழே பாருங்கள் ஒரு 255 இருக்குது. அப்போ இந்த 255னுடைய ஃபுல் ஆப்போசிட்டு இங்கே அடிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 700ன்ற நம்பர் பாக்ஸ் அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏ போர்டில் 2ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி இங்கே 155 வந்திருக்கு அப்படின்னா இங்கே 112 பாக்ஸ் அடிக்கலாம். புரியுதுங்களா? பாருங்கள், இந்த 060ன்ற நம்பரில் தான் இங்கே 155, அது கீழே 255, 212. அந்த ஒருவேளை இந்த 700ன்ற நம்பர் பாக்ஸாவோ இல்லை அப்படின்னா இந்த ஏ போர்டில் ஒரு நம்பர் கம்மி பண்ணிவிட்டு 112ன்ற நம்பர் பாக்ஸாவோ அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் ஒரு நம்பரு, இதில் பாருங்கள் 265 அப்படின்ற ஒரு நம்பரில் ஒரு நம்பர் ஏபியில் கம்மி பண்ணி பாருங்கள், 15 அப்படின்னு வரும். சி போர்டை அப்படியே வச்சுட்டு, அப்போ சி போர்டு 1 வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதில் ஒரு நம்பர் கம்மி பண்ணி பாருங்கள், 74 அப்படின்னு வரும். அப்போ 741 அப்படியுமே வரலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கேமே வந்து, அதாவது ஏபியில் ஒரு நம்பர் மைனஸ் ஆயிடுச்சு 2 நம்பர்லையுமேன்னு வைங்களேன். இப்போ இதில் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இப்போ 26க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணுங்களேன். 2ல் 1 போச்சுன்னா 1, 6ல் 1 போச்சுன்னா 15 ஏபி. அப்போ ஏபி 15 அப்படின்னு வரும்போது அது கீழே பாருங்கள் 85ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணிங்கன்னா 74. அப்போ 741ன்ற நம்பரு டைரெக்ட் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியுமே கேம் வரும். இதில் பாருங்கள் 185ன்ற ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 185 அப்படின்ற நம்பரில் இங்கே வந்து 8ன்ற நம்பருக்கு 5 வச்சு இங்கே 155 அப்படின்னு வந்திருக்கு. அப்போன்னா இந்த 057ன்ற நம்பரில் இந்த இடத்துல 5ன்ற நம்பருக்கு 8 வச்சு 087 அப்படின்ற நம்பரு அடிக்கலாம். இந்த 807 வரும்போதே ஒரு வேளை இந்த அதாவது 807ன்ற நம்பர் வரும்போது இந்த 155 ஏதாவது 2 நம்பர் வருமானு எதிர்பார்த்தோம். ஆனால் பாருங்கள், அதே மாதிரி இந்த அதாவது 8ன்ற நம்பருக்கு 5 வைக்கணும். ஓகேங்களா? 8, 5. அப்போது 8, 5ன்ற நம்பரு திரும்ப 8 பி போர்டு வந்துச்சுன்னு வைங்களேன், 087 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். அப்படி 087ன்னு வந்துச்சுன்னா 40, 87, 50, 87 அந்த மாதிரி நம்பருமே அடிக்கலாம். ஏன்னா பாருங்கள், இங்கே ஏசி 55க்கு ஒரு 57 இருக்குது பாருங்கள். ஏசி 55க்கு ஒரு 57 இருக்குது, 85க்கு ஒரு 57 இருக்குது. அதாவது 85னாலுமே 55னாலுமே ரெண்டுமே ஒரே நம்பர் தான். அப்போ 57 பிசி ஒரு வேளை அடிச்சிச்சின்னு வைங்களேன், இல்லை 87ன்ற நம்பர் 5க்கு 8 வச்சு அடித்தாலுமே பிசி 87ன்ற நம்பரு அடிக்கலாம். ஏன்னா 85க்கு ஒரு 55ன்னும் போது 57க்கு ஒரு 87 பிசி 087ன்ற நம்பர் அடிக்கலாம். அதையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி பிசி 15 ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள், வரும். எப்படின்னா இந்த 155 வந்ததுனால பிசி 15 சொல்கிறேன்னு இல்லை, ஏற்கனவே சொல்லாத இருந்தது. ஏன்னா போன மாதமும் ஒரு பிசி 15 இருக்குது, அதுக்கு முந்தின மாதமும் ஒரு 15 இருக்குது. அதனால் இல்லை, ஆனால் பிசி 15ன்ற நம்பரு வர வேண்டிய நம்பராக தான் இருக்குது. அதனால் பிசி 15ன்ற நம்பரு வாய்ப்பு இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து, ஏன்னா இந்த தடவை கொஞ்சம் லேட்டாகவும் ஆகலாம். அந்த 15 அடுத்த மாதம் வரைக்கும் கூட இழுத்துட்டு போயிடலாம். அதனால் சி போர்டு 5 இல்லை பி போர்டு 1ன்ற நம்பரு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வரும்போது அந்த 15ன்ற நம்பரை ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. ஏன்னா எந்த நம்பரை நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணுறோமோ அந்த நம்பர் தான் வரமாட்டேங்குது வேறு. இங்கே பாருங்கள், பிசி 48 இருக்குது. பிசி 48க்கு 84 அப்படின்னு ஒரு நம்பர் வந்தது. ஓகேங்களா? அடுத்து 55 பிசி. அப்போ பிசி 48க்கு 84 அப்படின்ற நம்பர் அடிச்சுது. அது கீழே 55 அப்படின்ற நம்பர் இருக்குது. அந்த 55 அப்படியே வந்தது.
அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 61. இந்த பிசி 61 அப்படியே அதாவது 48ன்ற நம்பருக்கு 84 அப்படின்னு வந்து போச்சு. 55க்கு டைரெக்டாக 55. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 65 ஏபி, அதுக்கு ஒரு 15. இங்கே பார்த்தீங்கன்னா 06. என்ன பண்ணுங்க அப்படின்னா பிசி 61 561 டைரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். வருதோ வரலையோ டைரெக்டாக 561ன்ற நம்பரு ப்ளே பண்ணுங்கள். மேக்ஸிமம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 155 அப்படின்ற நம்பருக்கு கீழே 097 இருக்குது. நாம் வந்து 087ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இதில் 2 நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பிசி 15 கீழே ஒரு 35 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ இதையுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இந்த 561 அப்படின்ற ஒரு நம்பர் எடுக்கிறேன். இன்னும் ஒரு 2, 3 நம்பர் எடுத்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்பர் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அதனால் 561 ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி 561 ஏ போர்டு 5 வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அப்படி 561 அப்படி இல்லைன்னா 861 ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. 861 இல்லைன்னா 3D இல்லைன்னாலும் ஒரு பிசி 61 ப்ளே பண்ணி பாருங்கள். பிசி 61 ட்ரை பண்ணுங்கள். அதோட ஏபியில் 10ன்ற நம்பரும் வரலாம். ஏன்னா 15ன்ற நம்பருக்கு 10னுடைய ஆப்போசிட்டு தான் வருது. ஏன்னா லாஸ்ட் டைம் பாருங்கள் 56க்கு இங்கே 01ன்ற நம்பருக்கு 56. இங்கே பாருங்கள் 10ன்ற நம்பருக்கு அப்படியே 10 திரும்ப வந்து ஒரு 65. அது வந்து ரெகுலராக அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் 15ன்ற நம்பருக்கு 10. ஆனால் வந்து ஏபியில் எதுக்கும் ஒரு 10ன்ற நம்பரு சப்போர்ட்டுக்கு ப்ளே பண்ணி பாருங்கள். அதோட இங்கே பிசியில் ஒரு 15 இருக்குது பாருங்கள். இந்த பிசி 15ன்ற நம்பருக்கு மேலே 02 இருக்குது பாருங்கள். இது கீழே 64 இருக்குது. ஒருவேளை இந்த 15 கீழே 20 இல்லை 46 அந்த மாதிரியும் அடிக்கலாம். ஏன்னா போன முறை பிசியில் இருக்கிற இந்த நம்பர்லேருந்து அப்படியே வந்து அது மேலே கீழே இருக்கிற நம்பரு இறங்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். அதனால் அது மாதிரி இங்கே பாருங்கள் 10ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் இங்கே இருக்குது. 10ன்ற நம்பருக்கு இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 15 இருக்குது. இங்கே வந்து 08 அதுக்கு ஆப்போசிட்டு இங்கே 35. ஸோ அதே மாதிரி இந்த 78க்கு ஆப்போசிட்டு இங்கே 28ன்னு அடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி அதாவது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஐடியா தான். அதாவது உங்கள் கெஸ்ஸிங்கில் இதெல்லாம் வந்து செட் ஆகுமா அப்படின்றதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் நான் வந்து என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறேன்னா இந்த பிசி 61 அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கேன். வாய்ப்பு இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா விட்டுருங்க. பார்ப்போம் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா.